அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, யாராவது வந்துட்டு இந்த 100 சப்ஸ்கிரைபர், 500 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு குட்டியா ஒரு சேனல் வச்சுருப்பீங்கல்ல, அப்போ வந்துட்டு எனக்குமே ஆசையாக இருக்கும். ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்துராதான்னு சொல்லிட்டு, யாராவது நம்ம சேனலை ப்ரமோஷன் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, என்னோட சப்ஸ்கிரைபர் யாராவது இருப்பீங்கல்ல, அவங்க சொன்னீங்கன்னா, நான் உங்கள் சேனலை பற்றி நம்மளோட சேனலை சொல்கிறேன். நம்ம சேனலில் இப்போ ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கல்ல, அவங்களும் உங்கள் சேனல் பார்த்தா அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல. அதனால தான் நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு பக்கத்தில் இருக்காங்க, கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அட்லீஸ்ட் என் பேரை ஒரே ஒரு தடவையாவது உங்கள் சேனலில் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசு கேட்பாங்க. நீங்கள் பே பண்ணுங்கள், நான் சொல்கிறேன், அதுவும் சேனல் நேம் மட்டும் தான் சொல்லுவேன், வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நான் கேட்டிருக்கேன். ஆனால் நான் கேட்காமலே நிறைய சிஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணவங்களையும் சொல்லணும்ல. இந்த பரம்பு தால்ஸ்னு ஒரு சிஸ்டர் இருப்பாங்கல்ல, அவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ பெரிய யூடியூபர் தான். அந்த பொண்ணு பார்த்தீங்கனாலே நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த பொண்ணு ஒரு என்ன சொல்கிறது, உடம்பு சரியில்லாத பொண்ணு தான். இருந்தாலும் அவங்க இப்போ தான் டிகிரி படித்து முடித்தாங்க, படிச்சிட்ருக்காங்க. யூடியூப் ரன் பண்ணுறாங்க, ஓனாகவே எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்த்தில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. தங்கம் உழுகாத, இங்கே வா, இங்கே வா. அவங்க ஹெல்த்தில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு அவங்களே வந்துட்டு சுயமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் ஆரம்ப ஸ்டேஜில் அப்போ எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. அப்போயே பார்த்தீங்கன்னா எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வானா பி எ சூப்பர் மாம்னு ஒரு சிஸ்டர், அவங்களும் பார்த்தீங்கன்னா எனக்காக அவங்க சேனலை வந்துட்டு என்னை பற்றி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 100 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது அவங்களுக்குலாம் 50,000 அந்த மாதிரி இருக்கும். அவங்களாம் என்ன சொல்கிறது, ஒரு 10,000 இருக்கிறவங்க கிட்ட கூட நான் கேட்டிருக்கேன்னா, ஆனால் அவங்க வந்துட்டு சொல்ல மாட்டேன், நீங்கள் பே பண்ணிங்கன்னா சொல்கிறேன் அப்படி சொல்லிடுவாங்க. அது கஷ்டமாக இருக்கும். நம்மளால் பே பண்ண முடியாதனால தான் நம்ம கேட்குறோம் சரின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனால் நான் கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இன்னொரு சிஸ்டர் எனக்கு ஐடியா கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் கேர்ள் மேரிட் காஷ்மீர்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு தமிழ் பொண்ணு தான், ராமேஸ்வரம். அவங்க சேனல் கூட சூப்பராக இருக்கும். காஷ்மீரில் இருந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த நிறையா வந்துட்டு எப்படி சொல்கிறது, விவசாயம் பண்ணுறது அந்த மாதிரி, அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறையா போடுவாங்க. அந்த சிஸ்டர் தான் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன வருமோ அதை போடுங்க சிஸ்டர். அப்புறம் டைமிங் எல்லாம் எனக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்ப் தான். அதுவே எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி யாராவது இருப்பீங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு நானும் பண்ணுறேன். அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்.